ஐயோ, என்ன ஒருத்தரையும் காணல, தேன்மொழியும் காணல, ஆதிராவையும் காணல. இப்ப ஊருக்குள்ள எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, எனக்கு பயமா இருக்குதே. போனை வேற நான் கொண்டுட்டு வரல. தேன்மொழி வேற 2-3 தெருவு சுத்தி கூட்டு வந்தாலே. எப்படி போகணும்னு தெரியலையே. ஐயோ, வீட்டுல உள்ளவங்க யார் நம்பர் எனக்கு தெரியாத. போன்ல தான் பதிஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. யார்கிட்ட கேட்ட வீட்டுக்கு போக? ஐயோ, பயமா இருக்குதே. ஐயோ, ஆனந்தியா ஆதிராவை அங்கேயே மாட்டிக்கிட்டாங்களே. ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. அவங்க நிச்சயமா விக்ரமோட ஆளுதான். எனக்கு நல்லா தெரியும் அவங்க விக்ரமோட ஆளுதான். ஒருவேளை ஆதிராவை ஆனந்தியும் சிக்கிட்டா என்ன பண்ண? நாம எப்படியாவது வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல உள்ளவங்க கூட்டிட்டு வரலாம். நம்ம தெரு வழியா போனா நிச்சயமா மாட்டிக்கோ. ஆஹா, யார் வீட்டுக்குள்ள போய் அதான் போகணும். இப்படி போக கூடாது. நான் வீட்டுக்கு போனாதான் இவங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும். அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். ஒருவேளை நம்ம தேடி வந்தாலும் யார் வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க மாட்டானுங்க. மரியாக்கா, மரியாக்கா. அட தேன்மொழி, என்னமா? கொஞ்சம் தண்ணி தாங்களே. அதுக்கு என்ன உள்ள வா. இப்படி யார் வீட்டுக்குள்ள போய் பேர வேண்டியதான். ஏய், அவ இங்கதான் வந்தா. நான் நல்லா பார்த்தேன். அவ பச்சை கலர் தாவணி கட்டியிருக்கா. இங்கதான் நானும் பார்த்தேன். ஏய், இதை தாண்டி அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. நான் பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சீக்கிரம் பண்ணு. ஏதாவது வீடுகள்ல தான் ஒளிஞ்சிருப்பா. நிச்சயமா நாம யார் வீட்டுக்குள்ள போனா பிரச்சனை ஆயிரும். அதே விக்ரம் சார் போனா எல்லாரும் நடுங்குவானுங்க. வீட்டுல இருந்தாலும் வெளியில அனுப்பி விட்டுவானுவ. சீக்கிரம் நீ பாஸ்க்கு போன் பண்ணு. பாஸ், நம்ம தேடி வந்த பொண்ணு இப்ப எங்க பக்கத்துலதான். ஆனா இன்னும் கையில சிக்கல. பக்கத்துலதான் யார் வீட்லயோ ஒளிஞ்சிருக்கா. நீங்க சீக்கிரம் வாங்க பாஸ். அவளை தப்பா விட்டீங்க. ஏய், அவளை போத்த மொத்தத்துல அவ மானத்தை வாங்குங்கடா. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாஸ், ஊருக்கார ஆட்களு எவனும் என்ன ஏத்தி எதுவும் பண்ண முடியாது. யார் வீட்டுக்கு இருந்தா காரக்கார வெளியே எடுத்துவாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் கரெக்டா அங்க வரேன். நானும் ஊருக்குள்ளதான் நிக்கிறேன். புள்ளியார் தெரு, சீக்கிரம் வாங்க பாஸ். இன்னும் 2 நிமிஷம் அங்க இருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிச்சு கொரக்காரனை எடுத்துவாங்க. என் ஜீப்லத்துக்கு கொண்டு போடுங்க. அதுக்கப்புறம் கச்சேரி நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ். அக்கா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? யாரு நீங்க? ஊருக்கு புதுசு, தாகமா இருக்கு. இருங்க இருங்க, கொண்டுட்டு வரேன். இல்ல இருக்கட்டும், நாங்க அங்க வந்து குடிச்சுக்கிட்டுதான். வேண்டாம், நீங்க அங்க இருங்க, நான் கொண்டுட்டு வரேன். இங்க யாரு வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அவ சத்தியமா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பாஸ், வந்துட்டீங்களா பாஸ்? என்ன சிக்கிட்டல என்ன பாஸ்? கிரீன் கலர் தாவாணி. தாவாணி தாவாணி. பாஸ், இந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்கணும். இதை தாண்டி எங்கேயும் போயிருக்க முடியாது. எஸ் பாஸ். என்ன இவன் இந்த சைடு வந்தா, நான் இந்த சைடுல இருந்து வந்தேன். இதுலதான் நின்றுட்டு இருந்தா. அதுக்குள்ள ஆளை காணோம். நீங்க ரோட்டுக்கு மேல என் ஜீப் இருக்கு, ரெடி பண்ணி வைங்க. குட்டிய தூக்கிட்டு வரேன். ஓகே பாஸ். இந்த வீட்டுக்குள்ள தானே? எஸ் பாஸ். நீங்க ஜீப்ப ரெடி பண்ணுங்க. அன்னைக்கிளி, இன்னைக்கு உன் குடும்பத்தோட மானம். உன் வீட்டு பொம்பளைங்க மேல கை வைக்க முடியாதுன்னு சொன்ன. நான் இப்போ தூக்கிட்டே போறேன் என் வீட்டுக்கு. இனி உன் வீட்டு பொம்பளை இல்ல, என் வீட்டு பொம்பளை. ஐயோ, பயமா இருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியலையே. இங்கதான் ஜீப்பு நிக்கினாரு. ஜீப்ப காணோம். அங்க தள்ளி விட்டுருப்பாரா இருக்கும். வாங்க. அண்ணா, அண்ணா. நாங்களா? ஆமாண்ணா, கொஞ்சம் உங்க போனை கொஞ்சம் தாரீங்களா? ஆமா அண்ணங்களாண்டா. சரி, கொடுத்து போடு. அண்ணேன்னு சொல்லி இருக்குல்ல, குடு குடு. இந்தாமா. தேங்க்ஸ் அண்ணா. சீக்கிரம் பேசிட்டா. ஓகே. ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க? ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி தானே? என்னங்க? என்னங்க? என்னமா? என்ன எங்க இருந்து பேசிருக்க? இது யார் நம்பரு? என்ன ஆனந்தி, என்ன ஏன் ஒரு மாதிரியா பேசுற? எங்க நாங்க 3 பேரும் கடைக்கு வந்தோங்க. இப்ப யாரையுமே காணல, நான் தனியா மாட்டி இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல, பயமா இருக்கு. இருட்ட வேற செஞ்சுட்டு. சரி, எந்த கடைக்கு வந்த? ஏதோ அண்ணாச்சி கடைன்னு சொன்னாங்க. நான் உன்னை வீட்டு வாசலுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எங்க அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல. ஒத்தையில போகணும்னாங்களா, சரின்னு தான் வந்தேன். எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியலங்க, பயமா இருக்குங்க.
சரி சரி பயப்படாத, நான் வீட்டுல இருந்து யாரையா வர சொல்றேன், அங்கே நில்லு. நச்சுக்கல்ல தானே நிக்கிறா? இல்லங்க. ஐயோ நம்ம பதன இப்ப அவனு பதறவல. சரி சரி அங்க ஏதோ ஒருத்தர்ல தான் நிப்பா, பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க, பயப்படாம நில்லு. சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குங்க. சரிம்மா நீ அங்கே இரு, நான் இப்ப உடனே போனை போட்டு நான் வர சொல்றேன். பயப்படாதம்மா, இந்த பாரு, பயப்படாம நில்லு, தைரியமா நில்லு. இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம வீட்டு அடுத்து நிப்பாங்க. சரி, எனக்கு நெஞ்சில டப்பு டப்புன்னு அடிக்குதுங்க, பயமா இருக்கு. ஐயோ அழாதம்மா அழாத, நான் இருக்கல, நான் இப்ப உடனே எல்லாரும் வர சொல்றேன். இந்த பாரு நீ தைரியமா இருக்கணுமா, கொஞ்ச நேரத்துல யாராவது வந்துருவாங்களா? அம்மா இது யார் போனு? இங்க 2 அண்ணன் நிக்காங்க, அவங்க கிட்ட தான் வாங்கினேன். சரி சரி அப்படி பேசிக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள வீட்டுல இருந்து யாராவது வர சொல்றேன். அப்படியே கான்ஃபரன்ஸ் கால்ல போடுறேன். சரிங்க. செல்லல என் ராசாத்தி இல்ல, பயப்படாதம்மா, சரியா? சரி சரி. ரொம்ப பயப்படுதல, இப்ப வீட்டுல யாரு இருப்பா? சரி யாருக்கான ஒரு போன் அடிப்போம். சொல்லுங்க நாச்சி, சொல்லுங்க. தம்பி நம்ம வீட்டுல இருந்து நம்ம பொண்ணு வந்திருந்தா கடைக்கு நோட்டு வந்திருக்கு, அப்போ 2 பையலும் விசாரிக்கலாம் தம்பி, என்ன யாருன்னு வந்து பாருங்க. யாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு பையலும் தெரியல தம்பி, யார் வீட்டு பொண்ணு என்ன பொண்ணு விசாரிக்கானுவ, அதான் சரி உங்ககிட்ட போனை போட்டு சொல்லுமே அடிச்சேன். இன்னும் ஊருக்குள்ள என்னாச்சு நிக்கானுவ? ஆமா தம்பி, இப்ப கூட ரோட்ல தான் நிக்கணும், பாத்துக்கங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சி அவனு பக்கத்துல வேற யாரும் நிக்காம பாருங்க. இருங்க தம்பி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. லைன்ல தானே வச்சிருக்கேன், சொல்லுங்க. அந்த 2 பையலும் நிக்கானுவ, கூட ஒரு பொண்ணு நிக்கி பாத்துக்கங்க தம்பி. பொண்ணு நிக்கிதா? அது உங்க வீட்டு பிள்ளை மாதிரி தெரியலையே. என்ன தம்பி, நான் உங்ககிட்ட இந்த பிள்ளைய பார்த்தது இல்லையா? சரியா நான் இப்ப ஒரு நிமிஷத்துல ஊருக்குள்ள வரேன், அவனை கொஞ்சம் பிடிச்ச வைங்க. சரிங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. ஆதிரா பத்தி விசாரிச்சிருக்கானுவ, அப்போ அவனு கூட நிக்கிறது யாரு? நம்ம வீட்டு பிள்ளை இல்லங்கிற, அப்போ கூட நிக்கிறது யாரா இருக்கும்? சரி வீட்டுக்கு போன் பண்ணி கேப்போம், ஊருக்குள்ள போ, அப்பதான் சரியா இருக்கும். அண்ணாச்சி நானா அவனுல அங்கே பிடிச்ச வைங்க, நான் இப்ப வந்துருவேன். சரிங்க தம்பி, நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், சீக்கிரம் வாங்க. நம்ம பக்கத்துல நிக்கிறேன், இப்ப ஒரு நிமிஷத்துல வந்துருவேன். இந்த தப்பிச்சாலும் தெரியலையே, நீ என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இப்ப எங்கடி போவன்னு தெரியலையே. என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீதானா செருப்ப கொளுத்தி அடிச்ச செருப்ப கொளுத்தி? எந்த கையால அடிச்சியோ அந்த கையால சந்தனத்தை பூச வைக்கல. முச்சு வாங்கும் போது கூட அழகாதான் இருக்க. கிசாரு கிசாரு, நான் ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டில போட்டா நாங்க மீனே வந்து சிக்கி இருக்குத. இவ கழுவுற மீன்ல நழுவுற மீனாச்சே, ஆனா அதுதான் ருசி அதிகம். வெள்ளா மீன். நில்லு, போன உனக்கு தான் கஷ்டம். ஒழுங்கா நின்னா நல்லது. ஒழுங்கா என் பின்னாடி வந்து ஜீப்ல ஏறி அடம் பிடிச்ச மானத்தை வாங்கி கூட்டிட்டு போயிரு. நட ஓடவா செய்ற? என்கிட்ட வா அட்டம் காட்டுறனே, என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. என் கண்ணத்துல நீ சந்திரத்தை தடவர வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். செருப்ப கொடுத்து அடிச்சதே நீ ஓடு, விரட்டி பிடிச்சாதான் அதுல ஒரு சுகம். போ போ. எனக்கு பயமா இருக்குங்க, சீக்கிரம் வாங்குங்க. நான் இருக்கல, நான் எல்லாத்துக்கும் போன் அடிச்சுட்டேன், வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. பயப்படாத பயப்படாத. என்னங்க உங்க பேச்ச மீறி வந்து தப்புதான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரிம்மா, ஒண்ணு இல்ல கிராமம் தான், ஒன்னும் பயப்படாத. தைரியமா நிக்கணும். இப்படி பயந்தன்னா போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்படி பயப்படலாமா? சே நல்லவா இருக்கு, போலீஸ்காரன் பொண்டாட்டி கெத்தா இருக்க வேண்டாம். தைரியமா தைரியமாரு. சரிங்க, தைரியமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, நான் இருக்கல தைரியமாரு. யாராவது இந்த போல்ட்ட போனை வாங்குடா, பாஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்க, ஏதாவது காதல் தோல்வி ஏதாவது இருக்க போது அதான் அழுது பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்காக 1/2 மணி நேரமாட பேசும். டேய் போன பாச காணும், ஜீப்பு வேற காணும், இங்கதான் விட்டுருக்கேனாலே. சரி எப்படினாலும் பாசுங்க தானே வருவாரு, பாத்துக்கலாம். ஏமா போன கொடுமா. அண்ணா 5 நிமிஷம். சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க அவங்க போன வேற கேக்குறாங்க, எனக்கு பயமா இருக்குங்க.
மதன் மாமா சதீஷ் மாமா எல்லாருக்கும் போன் அடிச்சிட்டேன், எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாம இரு. தம்பிகளா, டேய் கடைக்காரருடா, நம்ம மேல சந்தேகத்துலதான் வந்திருக்காரு. தம்பிகளுக்கு எந்த ஊரு, எதுக்கு, ஏன் கேக்குறீங்க? இல்ல எங்க ஊருக்காரங்களை பத்தி விசாரிச்சீங்களே, அதான் கேட்டேன். பக்கத்து ஊரு தான். ஒரு சாரு சில கேஸ் விஷயமா எங்களை விசாரிக்க சொல்லியிருக்காரு, அதான் வந்தோம். கேஸ் விஷயமா? அப்ப நீங்களும் போலீஸா? ஆமா, போலீஸ் தான். ஓ போலீஸ், இத நாங்க நம்பணும். என்ன கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கீங்க சார்? அது காதல் விஷயம். இந்த நிக்கிற இந்த பிள்ளை விஷயம் தான். என்ன சொல்றானு? ஆமா, இந்த பிள்ளையும் புதுசா இருக்குதே, என்ன சொல்றீங்க? இந்த பிள்ளைய காதலிச்சுட்டு ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டான். இந்த ஒரு பையன் தானா, அதான் அவங்கள கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சொன்னான், அதான் விசாரிக்க வந்திருக்கோம். இந்த ஒரு பையன் ஒரு பிள்ளைய காதலிச்சுட்டு வந்துட்டானா? என்ன சொல்றீங்க? அதான் உங்க முன்னாடியே இந்த பிள்ளை பேசிட்டு இருக்கலாம், பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, சீக்கிரம் வாங்குங்க. ஆமா, அப்ப நீங்க நிஜமாவே போலீஸ் தானா? அதுல என்ன சந்தேகம், எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? சாரி ஐயா, இந்த புள்ளைய இந்த ஒரு பையன் காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கதான் மப்டியில வந்திருக்கான். ஆமா, அவனை கண்டுபிடிச்சன கிளம்பிடுவான், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. பரவாயில்ல, எந்த வீட்டு பையன்னு சொல்லுங்களேன், நானும் உதவி பண்ணுதேன். அது அது வந்து ஏதோ அன்னைக்கு வீட்டு பயிலலாம். அன்னைக்கு வீட்டு பயிலலாம் வீட்டுல ஒரே ஒரு பையனுக்கு தான் கல்யாணம் முடியல, அவர்கிட்ட தானே இப்ப பேசுனேன். அந்த இருக்கும் தான் ஒரு பொண்ணு இருக்குதே, அந்த வீட்டுல வேற எந்த பயில இருக்கானுவ? இல்ல, இவனை திருட்டு பயிலே தான். ஒருவேளை இந்த பிள்ளைய கடத்தி கடத்தி கூட்டு வந்திருக்கானுவலோ. ஏமா தாயி, நீ எந்த ஊருமா? தாத்தா, எனக்கு ராசிபுரம். ராசிபுரமாண்டா, அப்ப நம்ம தேடி வந்த பொண்ணு ராசிபுரமா? இது 4 ஊர் தள்ளி இருக்க அந்த ஊர் பிள்ளையமா? அந்த ஊர் தான், ஆனா இப்ப இந்த ஊர் மருமகளா வந்திருக்க. என்னவா சொல்ற, இந்த ஊர் மருமகளா? ஆமா, இந்த ஊர் மருமகடா, அன்னக்கிளி அவங்க வீட்டு மருமக. என்னப்பா சொல்ற, அன்னைக்கு அம்மா வீட்டு மருமகளா? டேய், நம்ம தேடி வந்த பொண்ணு இவதான்டா. கை எட்டின தூரத்துல நின்னவள விட்டுட்டமேடா. வந்த உடனே இவாதானே தெரிஞ்சிருந்தா ஈஸியா தூக்கி இருக்கலாமே, பாசுகிட்ட இருந்து தப்பிச்சிருப்போமே. டேய், பாசுக்கு மட்டும் இங்க நடந்து தெரிஞ்சுடே, நம்மள உசுரோட சுட்டு கொன்றாது. டேய், அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது, போனை போட்டு சொல்லுடா. உடனே பாச வர சொல்றேன். ஏமா, அன்னைக்கிளி மகனுக்கு தான் ஒரு பிள்ளை முடிவாயிட்ட, இப்ப கூட கடைக்கு வந்துட்டு போனால. அது கிசர் தேன்மொழி தானே? தேன்மொழி தேன்மொழி. அது கிசர் அவங்களுக்கு. நான் இன்னொரு பிள்ளை. யார் அந்த பிள்ளை அந்த வீட்டுல இருக்குது? வளப்பு பிள்ளை. ஆமா, அன்னைக்கிளி அம்மாக்கு நிறைய வளப்பு பிள்ளைங்க உண்டு. வளப்பு பிள்ளைங்க இருந்தா பெத்த பிள்ளைங்க என்ன, அந்த வீட்டு மருமகான்னு இருந்தா போதாது. சரிம்மா, நீ எதுக்கு அங்க நிக்கிற? நான் ஆதிரா தேன்மொழி எல்லாரும் ஒன்னாதான் நோட்டு வாங்க உங்க கடைக்கு வந்தோம். ஆமாமா, இப்பதான் கடைக்கு வந்தா நோட்டு கேட்டா, நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டலமா. போயிட்டாளா? என்னன்னு தெரியலமா, நோட்டை வாங்காம அந்த பிள்ளை ஓடி போயிட்டு. ஏன், எதுக்கு தெரியலையேமா. நீ எந்த கிளம்புற? அவங்கதான் எனக்கு போனை கொடுத்தாங்க. ஏமா, இவன மூஞ்சி முறை ஒண்ணும் சரியில்லை, போனை தூக்கி கையில கொடு, நான் கொண்டு அன்னைக்கு வீட்டுல கொண்டு விட்டாரேன். வா. எங்க அத்தை வீடு உங்களுக்கு தெரியல? ஏமா, நல்ல பழக்கம், நான் இப்பதான் கிஷோர் தம்பிக்கு போன் அடிச்சேன். அப்படியா? டேய், இங்க இருந்து போக விடக்கூடாது, இந்த கிழட்டு பையனை நமக்கு சமாளிக்க முடியாது. ஆமாடா, ஒரு போடு போட்டா பொத்துன்னு விழுந்துருவான். இவனை ஒரு தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு போயிருவோம். வாமா, போன் கையில கொடுத்துட்டு வா. அண்ணா, என்னங்க உங்க போனு? சரி வாங்க தாத்தா, சீக்கிரம் கொண்டு என்ன விடுங்க. பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் கொண்டு விடுறேன். வா. சரி, சீக்கிரம் வாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நாங்க கொண்டு விட்டுக்கிட்டோம், நீங்க கடையை பாருங்க. இல்ல நீங்க எந்த காரணம் இல்ல, நீங்க எந்த காரணம்? நாங்க அந்த கிளியம்மாக்கு ரொம்ப வேண்டியவங்க, வளர்ப்பு புள்ள. வளர்ப்பு புள்ளையா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே, உங்களை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இன்னும் மூஞ்சி மாலைய பார்த்தா தெரியல, வளர்ப்பு பிள்ளையா? யார்ல இப்போ போலீஸ்? இப்ப வளர்ப்பு பிள்ளை அங்கேயே? ஆமாய்யா, அந்த வீட்டு பிள்ளைனாலே போலீஸ் தானே, போலீஸ் தான் வளர்ப்பு பிள்ளையும். இல்லையே. ஏய், என்னமோ காதல் விவகாரம் அப்படி இப்படின்னா? ஆமா, அது கொஞ்சம் புத்தி சோதனை பிள்ளை, அதான் அன்னைக்கு அம்மால கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? யார்டா புத்தி சோதனை பிள்ளைலே? அவ அன்னைக்கு வீட்டு மருமகா, நாங்க அன்னைக்கு வீட்டு பிள்ளைலே. டேய், உங்க பேச்சு ஒண்ணு சரியில்லையே, முன்னுக்கு பின்ன மோரனா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, இவங்க ஏதோ ஏமாத்துறாங்க. அங்கிள் வாங்க, நம்ம போயிடலாம். இருமா, இவனுங்களா நாங்களான்னு பாக்குறோம். ஊர்கார பையன் இலக்காரமா போயிட்டோம். ஏ சடையாண்டி, ஏ சந்திரா, இல்ல ஜாமாலி, எல்லாம் ஓடியாங்க. டேய், கிழவன் ஊரை கூட்டுட்டா, இவனை ஒரு தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு வா. என்ன
ஏய், என்ன வயசானவனு பாக்கியா? எங்க என்ன மீனது புள்ளி தொடு பாப்பனே. எங்க வந்து யாரோட்டு புள்ளி தூக்க வந்திருக்கனே? கிழவா மரியாதையா போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லை எங்க வந்துல மாட்டிக்கிட்டு இருக்க? இந்த அன்னைக்கு நீ பிள்ளைக்கு போனை போட்டிருக்க, இப்ப வருவாரு. டேய் காரியமே கெட்டு போயிரும். டக்குனு அவனை தட்டு தட்டிட்டு அவளை தூக்கிட்டு வாங்கடா. ஏமா நீ வீட்டுக்கு போ, இவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ அக்கா, அவங்க கத்தி வச்சிருக்காங்க கையில. அந்த அங்கிள் ஒண்ணும் பண்ணிராதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிராதீங்க. என்ன பத்தி கவலைப்படாத, நீ போ போ. அன்னைக்கு மன்மோ தப்பிச்சிரு, போ. இந்த கிழனை நான் பாத்துக்கிறேன், அவளை புடிடா. டேய் ஊருக்காரன் பாக்கிறதுக்குள்ள இந்த கிழட்டு பையில தூக்கி சாக்கடையில முக்கிய வை. இவன் உசுரோடு இந்த கடை எந்த அடையாளம் இருக்கக்கூடாது. ஏய் இங்க வா. நீயா வந்தா நல்லது, நீயா வந்தா நல்லது. இல்ல உன்னை உறுத்தலையாம ஆக்கிடுவான். இந்த கிழட்டு பையில தூக்கி போடுறா.